அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் சுகமாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப் ஆகிக்கிறீங்கன்றும் நினைக்கிறேன். யாருமே இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நடக்கும்னு ஒரு துளி கூட எதிர்பார்த்திக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த தித்வாவால் ஸ்ரீலங்காவுக்கு எஃபெக்ட் ஆகிக்குது. ஒரு நிமிஷத்தில் நாடே தலைக்கீழாக மாறின மாதிரி இந்த வெள்ளத்தால் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் பார்க்குற நேரம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் அங்குள்ளவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற என்ன மாதிரி எல்லாருமே பதறிட்டு தான் நீந்தோம். அந்த 3-4 டேஸாக எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் இருந்துச்சு. அங்குள்ளவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, எதையுமே எங்களுக்கு நெட்வொர்க் இல்லாததுனால கண்டெக்ட் பண்ணலாம் இருந்தோம். ஸோ அந்த 3-4 டேஸாக நாங்களுமே சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் நீந்தோம். எல்லா பக்கத்துலேயும் எல்லா மக்களுமே நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குற நேரம் மனசுக்கு அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு நார்மல் ஆகிட்டு வர்றாங்க. அதை பார்க்கக்குள்ள கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி ஆயிக்குது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு துவா கேட்குறோம். நிறைய பேர் உறவுகள் இழந்திக்கிறாங்க. அவங்களுக்கு அதை தாங்கிக்க ஒரு சக்தியை கொடுக்கணும். அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அல்லாஹ் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி சந்தோஷமாக சேஃபாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியணும்னு கட்டாயமாக நாங்கள் துவா செய்கிறோம். ஸ்ரீலங்காவில் நிறைய கஷ்டங்கள் படிப்படியாக வந்திக்குது. அதில் கடைசியாக கோவிட் அதில் மீண்டு வந்தோம். அதே மாதிரி எக்கனாமிக் கிரைசஸ், இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்த மாதிரி இந்த கஷ்டத்திலிருந்தும் மீண்டு வருவோம். இதுக்கு போகிறோம் இந்த மாதிரி எந்த அனர்த்தமும் நாட்டுக்கு வரப்படாதுன்னு கட்டாயமாக எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லாரோட கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கணும்னு கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். சேஃபாக இருங்க. டேக் கேர்.